Philip Studio. Make the ground shake. ஹாய் guys, ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெக்ஸ்ட் இன்புட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் இன்புட்னா ஒரு டெக்ஸ்ட்டை இன்புட் பண்ணுற மாதிரி, ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம வந்து கொடுத்தா வாங்கிக்கிற மாதிரி. அண்ட் நான் அதோட எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போனால் அந்த வாங்கினதை அப்படி ஸ்பீச் பண்ணி காட்டுற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது ரெண்டு டூல் தான், டெக்ஸ்ட் இன்புட்டும் அண்டு டெக்ஸ்ட் இன்புட் அண்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச், அந்த ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீழே தான் இருக்கும் நம்ம டெக்ஸ்ட் இன்புட்டு. ஸோ நம்ம இப்போ ஸ்க்ரீன் ஒன்று ரெடியாக வச்சுக்கிட்டோம். அண்ட் நான் எப்பயும் போல் காலம் அண்ட் பட்டன் ஒன்று வச்சுக்கிறேன் ஸ்க்ரீன் ஒன்றுக்கு. அண்ட் பட்டன் இடத்துல வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு தேவையானது மாற்றிக்கிங்க, நான் எப்பயும் சொல்கிறது தான். ஸோ எனக்கு தேவையானதை நான் வந்து இப்போ மாற்றிக்கிட்டேன். அண்டு என்னோடய கலரையும் இதையும் நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன் இப்போ. ஏன்னா எனக்கு தான் பிடிக்கும். உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஆப் எப்படி இருக்கணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் பட்டன் வைக்கலாம், அப்படி இல்லைனா அந்த டைமர் வச்சு கூட நீங்கள் போக வைக்கலாம். ஸோ உங்களோட ஆப் உங்களோட டிசைன் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து நேற்று வந்து எப்படி நான் எடிட் பண்ணுறன்ற வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல, நேற்று மத்தியானம் போட்டிருந்தேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து பிடிக்கும், எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்க அப்படின்றது. நான் அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுறதையும் பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அண்ட் நான் இப்போ வந்து இந்த இதுக்குள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்குள்ளே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பட்டன் வச்சிட்டேன், கெட் ஸ்டார்டட் அப்படின்ட்டு. ஸோ அது கீழே வந்து லோடிங் ஐக்கான்னா நம்மளோட அந்த ஃபோனில் லோடிங் ஐக்கானா வருது பார்த்தீங்களா, 10 செகண்ட்ஸ்னு 10 செகண்ட் லோடிங் ஆகணும் போதா. ஸோ அதனால் எப்படி பண்ணுறாங்கன்னா, லோடிங் ஐக்கானை இது பண்ணிட்டு நம்ம வெயிட்டில் அந்த நான் சொன்ன டைமர் செட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் நான் இப்போ டைமர் செட் பண்ணல, பட்டன் கிளிக் பண்ணால் போகிற மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது ரெண்டும் ஒட்டி இருக்குது. ஸோ அதோட இதை நான் வந்து மாற்ற போகிறேன். ஸோ ஹரிசாண்டல் வெர்டிகல்னால் நீங்கள் மாற்றவே வேணாம். நான் கீழே நீங்கள் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேடிங்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, பேடிங் இல்லை அதையும் நீங்கள் மாற்ற, ஸ்பேஸ் அரவுண்ட் அண்ட் ஸ்பேஸ் இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப மேலேயும் ரொம்ப கீழேயும் போயிடும். பேடிங் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, பேடிங் யூஸ் பண்ணால் அந்த சைஸ் தான் பெருசாகும். அதே இது நீங்கள் மார்ஜின் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் பெருசாகும். கரெக்டாகிடுச்சா இப்போ கேப்பு? ஸோ இந்த கேப் தான் நான் வந்து எதிர்பார்த்தேன். ஸோ அதே கேப் இப்போ வந்துருச்சு. அடுத்த விஷயம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ஒன்னோட பிளாக் தான். ஸ்க்ரீன் ஒன் பெரிய இதனால் பட்டன் ஒன் கிளிக் தான் எப்பயுமே. கிளிக் பண்ணால் நேவிகேட் டூ அதான் நான் வைக்க போகிறேன். இப்போ நேவிகேட் டூ ஸ்க்ரீன் டூ எதுவுமே இது பண்ணல. ஸோ ஸ்க்ரீன் டூ ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டு நேவிகேட் டூ ஸ்க்ரீன் டூ. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன் டூவோட டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன் டூவில் தான் நான் வந்து அந்த டெக்ஸ்ட் இன்புட் அண்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வைக்க போகிறேன். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல கீழே தான். நான் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கனாலே உங்களுக்கே அது தெரியும். லெஃப்ட் சைடில் அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் பிக்சர் வச்சுக்கிறேன். நம்மளுக்கு நான் ஏற்கனவே அதை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன் பேக்ரவுண்ட் பிக்சர். இந்த பிக்சர் தான் நான் வைக்க போகிறேன். அண்டு உங்களுக்கு தேவையானது நீங்கள் வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஏன் இப்படி தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது இந்த லேப்டாப்பில் அண்ட் இதில் இப்படி தெரியுது சிஸ்டத்தில். நீங்கள் வந்து அது எப்படி சொல்லுவோம், லைவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும், ஒரே இமேஜாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு காலம் இல்லை, நம்ம இந்த நான் சொன்னேன்ல டெக்ஸ்ட் இன்புட், அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சென்டரில் அலைன் ஆகிடும். அதோட எனக்கு டெக்ஸ்ட் இன்புட்டோட எனக்கு வந்து இதுவும் வேணும், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வேணும். ஸோ எனக்கு அதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த டெக்ஸ்ட் இன்புட்டில் இன்ட்டு மாதிரி இருக்குல்ல, இன்ட்டுன்னு அதில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். என்ன அடிக்க போகிறோம் அப்படின்னு நான் வந்து டெக்ஸ்ட் சம்திங் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். டெக்ஸ்ட் சம்திங் ஆர் டைப் சம்திங் ஏதாவது கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கீழே இதுதான் அது என்னது நான் சொன்ன பட்டன் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். பட்டன் ஆட் பண்ணுறது எதுக்காகனா, நான் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு அது வந்து ஸ்பீச் பண்ணி காட்டுற மாதிரி எது நான் அடித்தாலும் நீங்கள் இது வந்து எப்படின்னா ஸ்பீச் ட்ரைனிங் ஆப் மாதிரி தான். நீங்கள் இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரியுது, ஆனால் அது எப்படி ஸ்பெல் பண்ணன்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அடித்து நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்பெல் பண்ணி காட்டுற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இதோட சைஸு, மார்ஜின், பேடிங் எல்லாம் நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி கேப் வரும். ஸோ இதெல்லாம் மாற்றவே மாற்றாதீங்க, இதே மாதிரியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கும் அவுட்புட்டில். அண்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து பட்டன் கலர் எல்லாமே மாற்றிட்டேன். நான் வந்து சப்மிட்டுன்னு அந்த பட்டனுக்கு பேர் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணினா தெரியும். ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்கள் விஷ் தான். அண்ட் நம்ம இப்போ கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த காலம் அதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
நம்ம ரெகக்னைசேஷன் வாய்ஸில். அது வந்து ஏன் இப்போ கீழே ஆட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது வந்து இன்விசிபிள் காம்போனன்ட்ஸ். இன்விசிபிள் காம்போனன்ட்ஸ்னால் நம்மளால் அதை வந்து பட்டன் மாதிரினா எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ஸால் தான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெகக்னைஸ் பண்ணி வர மாதிரி பார்க்கணும். இப்போ பட்டன் ஒன் பிளாக்குன்னு எடுத்துக்கிட்டோம். பட்டன் ஒன் தான். ஃபஸ்ட்டு பட்டன் ஒன் கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சில் போயிட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சில் அந்த ஃபஸ்ட் ஒன்று இருக்கிறத எடுத்து நம்ம வந்து பண்ணிடணும். ஸோ அந்த அலோவை வந்து எடுத்து விட்ருங்க. அலோ நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து எது கொடுத்தாலும் பேசணும். அண்ட் நம்ம வந்து டெக்ஸ்ட் இன்புட் எடுத்துகிட்டு டெக்ஸ்ட் இன்புட்டுன்னு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, கெட் இன்ட்டுன்னு அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சுட்டு டெக்ஸ்ட்டுன்னு இது மாற்றிடுறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான வேலை தான், முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து லைவ் டெஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து மேலே உள்ள லைவ் டெஸ்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஃபோன் இதுலேயும் நான் காட்டுறேன் லாஸ்ட்டு ஃபோன் இது எப்படி இருக்குன்னு. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ இதுதான் கெட் ஸ்டார்டட் லோடிங் ஐக்கான் நான் வச்சுருக்கேன். கெட் ஸ்டார்டட் அமுக்கணுன்னா அடுத்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி சப்மிட் அமுக்குனா உங்களுக்கு வந்து சவுண்ட் வர மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ பிலிப் ஸ்டுடியோன்னு நான் அடிச்சுக்கிறேன். சப்மிட் அமுக்குனா பிலிப் ஸ்டுடியோ அப்படின்னு வரும். ஓகே, கேட்குதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு.